வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பிஃபோர் மூவிங் இன் டு த சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் சொன்னால் இயற்பியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுலேயே பாருங்களேன், இயற்பியல் வாட் இஸ் தட்? ஃபிசிக்ஸ், ரைட்? வாட் இஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட், நம்ம ஜென்ரலாக சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ் ஆர் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே நான் இப்படி எழுதி பார்க்குறேன், இயற்பியல், ரைட்? ஸோ ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இயற்கையை பற்றி படிப்பது அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் இட் இஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சுரல் ஆர் நேச்சுரல் சயின்ஸ் ஆர் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஜென்ரல் டெஃபினிஷன் ஃபார் ஃபிசிக்ஸ். நான் அதை என்னுடைய ஆஸ்பெக்டில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இஸ் நத்திங் பட் டே டு டே ஆக்டிவிட்டி. டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம தினமும் செய்கிற வேலைகள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுதான் ஃபிசிக்ஸ். இவ்வளோதான் ஃபிசிக்ஸ்ன்றது. ஃபிசிக்ஸ் அப்படின்னா எல்லாமே என்ன சொல்லிப்பாங்க, ரொம்ப பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படியா இப்படியா ரொம்ப கஷ்டம் மனப்பாடம் பண்ணணும், எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு ஈஸியான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டைட்டிலே பாதி ஆன்சர் கொடுத்துரும். அதனுடைய டைட்டிலே பாதி ஆன்சர் கொடுத்துரும். சப்ஜெக்டே பாருங்கள், தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இயற்பியல், ரைட்? இயல் அப்படின்னா படிக்கிறது, இயற்கையை பற்றி படிக்கிறது இயற்பியல். ஸோ அதுதான் நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. இது ஏன் சார் டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூஸாக கோர்வையாக ஒரு கண்டினியூஸாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் தேர் இஸ் அ ஃபிசிக்ஸ் ஆர் தேர் இஸ் அ நேச்சுரல் ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால தான் நான் என்னன்னு சொன்னேன், ஃபிசிக்ஸ் இஸ் டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ஃபிசிக்ஸுக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 11th and 12th எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சிலபஸும் சேர்ந்தது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். ஸோ அதை நீங்கள் ரொம்ப பெருசாக மொத்தம் அப்படின்னு நினைக்க வேணாம். வெறும் 25-26 யூனிட் தான் இருக்கும். ஸோ இந்த 25-26 யூனிட்டை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டையும் 4 சாப்டராகவோ 4 பார்ட்டாக 3 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். இதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட். மொத்தத்துக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே ஈஸி, ரைட்? நவ் வி கேன் மூவ் ஆன் டு த சப்ஜெக்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது as ஆல்ரெடி சொன்னபடி 11th ஃபர்ஸ்ட் யூனிட் நத்திங் பட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அது என்ன சார் யூனிட், அது என்ன சார் மெஷர்மெண்ட்? இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி we have to discuss an important term called physical quantity. குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. இட் இஸ் அளவைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். That is, a physical quantity is nothing but a quantity which is measured or which can be measured. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா by which those physical happenings, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய physical happenings-ஐ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதில் இந்த ஃபார்ம் ஆஃப் லா, ஒரு விதிகளின் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த குவான்டிட்டிக்கு பேர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நான் இதை என்ன இப்படி டெஃபினிஷனை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I can tell it that a quantity which can be measured by which those physical happening surroundings can be expressed or explained in the form of law. ஒரு விதிகளின் மூலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த குவான்டிட்டிக்கு பேர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை Q அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எப்படி சார் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் யூனிட்ஸ். ஸோ இதுக்காக தான் இந்த யூனிட் நம்ம படிக்க போகிறோம். அப்போது இந்த யூனிட்டை நீங்கள் தரவாக டீட்டெயிலாக தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா என்டையர் ஃபிசிக்ஸுமே ஈஸி, ரைட்? எஸ். அடுத்து நான் இங்கே வரேன், என்ன வருது, மெஷர்மெண்ட். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? தமிழில் சொன்னால் அளக்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. மெஷர்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் மேக்னிடியூட், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றதுக்காகவும். செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு கம்பேர் டு சிமிலர் குவான்டிட்டிஸ். 2 விஷயத்தை ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய 2 விஷயத்தை கம்பேர் பண்றது, டு கம்பேர் சிமிலர் குவான்டிட்டிஸ். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லா, டு எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் லாஸ். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம், ரைட்? வாட் இஸ் யூனிட்? நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்றத ஆக்ஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆர்
ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளக்கிற மெஷர்மெண்ட், ரீட் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட்டை எதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு லென்த்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, வெறும் 5 மட்டும் சொல்லி பாருங்க, இட் இஸ் மீனிங்லெஸ். அப்போ அதை ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, we are in need of unit. we are in need of unit. அப்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் இங்கே இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னன்னு எழுதிக்கிறேன். யூனிட் ஆஃப் சைஸ் ஆஃப் யூனிட் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q is equal to NU. Q is equal to NU. N is nothing but magnitude, whereas U is nothing but size of the unit. அப்போ சைஸ் ஆஃப் த யூனிட் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்குவோம். ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதே இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் சொன்னால் என்ன வரணும், divided by 100, so I can express it 0.05 மீட்டர். ரைட் தானா? ஸோ இது ரெண்டுமே என்னது, சேம் வேல்யூ. அப்போ இது எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. இங்கே n வந்து அதிகமாக இருக்கு, u கம்மியாக இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி இங்கே பாருங்க, n கம்மியாக இருக்கு, u பெருசாக இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நான் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is measurement and unit size of the unit is inversely proportional. So I can write it as n is inversely proportional to u. So this is the concept how we got this equation that Q is equal to NU, which is equal to constant, right? So this is the way we can express physical quantity. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு different types of units எடுத்துக்க போறேன், மெஷர்மெண்ட் எடுத்துக்க போறேன். அப்படின்னா எப்படி எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N1 U1 is equal to N2 U2. N1 U1 is equal to N2 U2 அப்படின்னு எழுதி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், by using measurement as well as units we can express a physical quantity, right? திரும்பவும் சொல்றேன், what is physical quantity? Physical quantity which can be measured, by which those physical happenings can be expressed or explained in the form of physical law, that is called physical quantity ன்னு சொல்றோம். இந்த physical quantity எதை வச்சு சொல்ல போறோம், மெஷர்மெண்ட்டை யூனிட்டை வச்சு சொல்ல போறோம். எப்படி சொல்ல போறோம், Q is equal to NU ன்னு சொல்ல போறோம். இந்த எண்ணுக்கு யூக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரும், n is nothing but measurement, U is nothing but unit. அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதுதான் வந்து வெரி பேசிக் ஃபார் எதுக்கு தேவை, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ், ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் physical quantities? என்னென்ன physical quantity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஒன்று which is called fundamental quantity. ரெண்டாவது ஒன்று derived quantity. அது என்ன சார் fundamental quantity, derived quantity? So first we can discuss what is fundamental. Fundamental அப்படின்னா என்ன அர்த்தம், it is nothing but basics அப்படின்னு சொல்ல போறோம். What is basics? The quantities which are available in nature and which does not depend on other physical quantities, that is called fundamental. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி சார் சொல்ல போறேன், என்ன சொன்னேன் நான், which exist in nature which does not depend on other quantities. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்தானா? இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எதெல்லாம் சார், நான் அதை இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னா, which can be directly measured, that quantities are called as என்ன சொல்லிடலாம், ஃபண்டமெண்டல். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம், மாஸ் மெஷர் பண்ணலாம், டைம் மெஷர் பண்ணலாம். ஸோ அப்படியே இந்த மாதிரி மெஷர் பண்ணுற குவான்டிட்டிஸை ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, there are 7 fundamental quantities. அப்போ 7 fundamental quantities இருக்குன்னா what are they அப்படின்னு அடுத்த கொஸ்டின் நமக்கு வரலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ், செகண்ட் ஒன் இஸ் லென்த், தேர்ட் ஒன் இஸ் டைம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி பேசிக். இந்த 7ல பேசிக்கான விஷயங்கள் இது மூணு. அப்போ how we can express mass அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the symbol is m. அப்போ what is a unit அப்படின்னு பார்த்தீங்கன்னா, unit is in SI unit, it is kilogram, right? அடுத்து length அப்படின்னு பார்த்தீங்கன்னா, symbol is L. What is a unit? It is meter. For time it is second, unit is
செகண்ட். இது 3 மட்டும் போதுமா சார் அப்படின்னா கிடையாது. இது தவிர இருக்கக்கூடிய டைரக்டா மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இன்னொரு 4 குவான்டிட்டி சேர்த்து தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் அப்படின்றது என்னன்னு படிச்சிருப்போம், நம்ம உங்களோட 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. என்னது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதோடைய சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. யூனிட் இஸ் ஆம்பியர். எஸ்ஐ யூனிட் இஸ் ஆம்பியர். ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் டெம்பரேச்சர். ஃபிஃப்த் ஒன் இஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே? How we can mark it? It is nothing but symbol is T, capital T. இங்கே வந்து டைமுக்கு வந்து ஸ்மால் டி நான் எஸ்ன்னு போட்டேன். ஸோ அப்போ வாட் இஸ் அ யூனிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெல்வின். எஸ்ஐ யூனிட் இஸ் கெல்வின். சிக்ஸ்த் ஒன் இஸ் டெம்பரேச்சர் கிட்ட என்ன வரணும்? இட் இஸ் நத்திங் பட் லைட். லைட் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய சிம்பிள் இட் டிபெண்ட்ஸ் ஆன். சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஐ யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் எல் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதோட யூனிட் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. கேண்டலா. யூனிட் இஸ் கேண்டலா. CANDELA. கேண்டலா. The last one is amount of substance. Last one is amount of substance. ஒரு பாடியில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்றது. சிம்பிள் இஸ் நத்திங் பட் மோல். MOLE. யூனிட் இஸ் MOL. MOL. இது 7 தான் என்னன்னு சொல்றோம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நம்ம எதை பத்தி பேசல, ஆங்கிள் பத்தி பேசியிருக்கவே மாட்டோம். அப்போ ஆங்கிளை பத்தி பேசுறதுனா அது என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 2 more fundamental quantities, but in textbook the author used a word called supplementary quantities அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. supplementary quantities. அப்போ அது என்ன சார் 2 supplementary quantity? 2 என்ன சார் அப்படின்னு? ஆங்கிள்னா ஒரே ஒரு வார்த்தை தானே இல்லையா? ஸோ 8th one is plane angle. 8th one is plane angle. அது என்ன சார் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சிம்பிள் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன். சிம்பிள் யூனிட் வந்து RAD. பிளேன் ஆங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி ஆங்கிள் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த பிளேன் தட் இஸ் 2 கோஆர்டினேட்ஸ். 2 கோஆர்டினேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பிளேனை பற்றி பேசுறது தான் என்னது பிளேன் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டேக் திஸ் போர்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த போர்டுடைய இந்த வெர்டிகல் லைனுக்கும் இந்த ஹரிசாண்டல் கோஆர்டினேட்டுக்கு இடையில இந்த ஆங்கிளை பற்றி பேசுறது பிளேன் ஆங்கிள். தென் வாட் இஸ் த செகண்ட் சப்ளிமெண்டரி ஆர் 9th குவான்டிட்டி இஸ் சாலிட் ஆங்கிள். இது வந்து 2 கோஆர்டினேட்னு உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதிக்கோங்க. இது 3 கோஆர்டினேட். அப்போ 3 கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் டாக்ஸ் அபவுட் தி ஆங்கிள் பிட்வீன் பாடி. மொத்தம் ஒரு பாடி எடுத்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் தி வால்யூம். அப்போ என்ன அர்த்தம்னா 3 கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if this is the body அப்படின்னு எடுத்துட்டா ரைட், இந்த 3 கோஆர்டினேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு பேசுறதா சாலிட் ஆங்கிள். இது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன். STR ஸ்ட்ரேடியன். இதை ஷார்ட் ஃபார்ம்ல SR அப்படின்னு கொடுப்பாங்க ரைட். So these are the fundamental quantities, that is 7 plus 2, that is 7 mass, length, time, current, temperature, intensity of light, amount of substance. Then last 2 are supplementary. I used to call it as 9 fundamental quantities, plane angle and solid angle. இப்போ நீங்க அப்படியே again நம்ம அப்படியே definition வந்து பாருங்க. Which exists in nature. இது எதுவுமே என்ன கிடையாது, derived கிடையாது. Does not depend on other quantity. டைரக்டா தான் மெஷர் பண்ண போறோம். And which can be measured directly. So these are the details about the fundamental quantities. ரைட். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் முடிச்சாச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி என்னன்னு சொன்னோம் டெரைவ்டு குவான்டிட்டி. அப்போ வாட் இஸ் டெரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the quantities which can be derived from the fundamental, or you can say that the quantities which can be derived from the other physical quantities, that is called derived quantity, which can be or which are derived from other physical quantities. Other physical quantities are called derived quantities. ரைட்டா? அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் derived என்ன சொன்னோம் derived from other physical quantities. சிம்பிளா சொன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன எடுத்தலாம் லென்த் இன்டு பிரெத். லென்த் இன்டு பிரெத். வாட் இஸ் லென்த்? இட் இஸ் L. again it is also L. அப்போ என்ன அர்த்தம்? we are deriving it from the fundamental quantity called length, so that it is called as என்னது
derived quantity. இதோட யூனிட் என்ன வரும்? இது மீட்டர், இதுவும் மீட்டர். அப்போ மீட்டர் இன்டு மீட்டர், you can get மீட்டர் ஸ்கொயர். If you take another quantity, என்ன எடுத்துக்கலாம்? கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸ்பீடு. ஸ்பீட் அப்படின்னு எடுத்தா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் லென்த் divided by time. So length by time, that is called என்னது? ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதோட யூனிட் என்னன்னு கொடுத்துடலாம்? மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு என்னன்னு சொல்லலாம்? நம்ம மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இது எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா we can go with some தெர்மல் குவான்டிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வாட் ஆர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னோம், நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் ஹீட். 10th படிச்சிருப்போம். ஸ்பெசிஃபிக் ஹீட். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஹீட் பை என்ன வரணும்? மாஸ் இன்டு டெம்பரேச்சர். மாஸ் இன்டு டெம்பரேச்சர். வாட் இஸ் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. அப்போ என்னன்னு சொல்லிடலாம் நம்ம இங்கே இதை? ஜூல் அப்படின்னு சொல்லலாம், divided by கிலோகிராம் இன்டு கெல்வின். ஸோ திஸ் இஸ் யூனிட் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் டெரைவ்ல காமிச்சிருக்கோம் அப்படின்னா ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. மாஸ்ன்றது ஒரு மாஸ்ன்றது என்னது? ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. டெம்பரேச்சர்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ரைட்டா? ஸோ அப்போ மொத்தம் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் பாருங்க. வாட் இஸ் பிசிக்கல் குவான்டிட்டின்னு பார்த்தோம், வாட் இஸ் மெஷர்மெண்ட்னு பார்த்தோம், வாட் இஸ் யூனிட்னு பார்த்தோம். அதே மாதிரி வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ இது போக வந்து நம்ம இன்னொரு ஒரு சின்ன இது மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். வாட் ஆர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம்ஸ். டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம்ஸ். வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹவு திஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் த சிஸ்டம் கால் FPS. F is for foot, P for pound, and S for second. This system was followed by the British people. இவங்க உலகம் பூரா ஆண்டாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் they have formed a unit called FPS system அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சார் அடுத்து என்ன பண்ணாங்க? இது வந்து என்ன பண்ணல, அவங்களால அது உலகம் பூரா தான் யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ண முடியல. ஃபார் சின்ன எக்ஸாம்பிளோட நான் இதை சொல்கிறேன். ஒரு இடம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த லேண்டை என்ன பண்ணுறோம்? நான் அந்த லேண்டை கொடுக்குறேன், நீங்கள் அந்த லேண்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம். நான் என்னுடைய காலை வச்சு அளக்குறேன். நான் ஆள் பார்த்துருப்பீங்க, ஹைட்டு கூட இருக்கும், அப்போ என்ன இருக்கும்? ஸ்டெப்பும் கூட இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? இது அளக்கிறப்போ ஒரு 10 ஃபுட் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடில் ஒரு 5 ஃபுட் அப்படி வருதுன்னா 5 ஃபீட் ப்ளூரல் வந்துடும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்? இதுதான் இந்த என்னுடைய மெஷர்மெண்ட் படி இந்த இதோடைய சைஸ் எவ்வளோ? 50 ஃபீட் ஸ்கொயர். அதே இது நீங்கள் என்னோட குட்டி பிள்ளையா இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க தான் எல்லாருமே. அப்போது நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் இட் அஸ் அ 20 ஃபீட். இது வந்து ஒரு 10 ஃபீட் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ உங்கள் மெஷர்மெண்ட் படி என்ன வருது? 20 இன்ட்டு 100 இல்லையா? 20 இன்ட்டு 100 எவ்வளோ வந்துடுனது? 200 ஃபீட் ஸ்கொயர் அப்படின்னு போயிடுது. அப்போது நல்லா பாருங்கள், என் மெஷர்மெண்ட் படி இது எவ்வளோ வருது? 50 தான் வருது. ஆனால் உங்கள் மெஷர்மெண்ட் படி 200. அப்போ ஒரே ஏரியா, ஆனால் வேல்யூ என்னாச்சு? மாறிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்துடும். பிஸ்னஸில் அதுதான் ப்ராப்ளம். அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூசிங் திஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் தே ஃபவுண்ட் இஷ்யூஸ். அப்போ அது என்ன பண்ணாங்கன்னா இதை வேணான்னு சொல்லிடுவோம், அடுத்து ஒரு காமன் சிஸ்டத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு they went for the system called CGS, that is centimeter gram second. இது யார் ஃபாலோ பண்ணதா? இது யார் டெரைவ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பீப்புள். தட் இஸ் சென்டிமீட்டர். எஸ். இப்போ என்ன பண்ணாங்கன்னா உலகம் பூரா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. இட் வாஸ் அக்செப்டட். பட் ஆனால் என்னாச்சு? இட் வாஸ் மச் டைம் கன்சியூமிங். ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோன்னா சென்டிமீட்டர்லேயே மெஷர் பண்ணிட்டு இருந்தால் டைம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி கிராமில் மெஷர் பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ தான் மெஷர் பண்ணுறது? என் வெயிட்டு 80 கிலோன்னு வச்சுக்கோங்க, 80 கிலோ கிராமில் மெஷர் பண்ணால் கதை முடிஞ்சு, ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணாங்க? இதையும் யூனிவர்சல் சிஸ்டமாக இருந்தால் கூட பட் இட் வாஸ் டைம் கன்சியூமிங் அப்படின்றதுனால they moved for the third system called MKS. What is this MKS? We know that it is meter, kilogram, second, right? அப்போ இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா again பிரான்ஸ், ரைட்? மீட்டர், கிலோகிராம், செகண்ட். நல்லா பாருங்களேன், இதனுடைய மல்டிபிள்ஸ் தான் என்னது? மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட்.
இந்த சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவு உலகம் பூரா இது கரெக்டாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த் சிஸ்டம் இஸ் கால் எஸ்ஐ யூனிட். இந்த ஃபோர்த் யூனிட் எஸ்ஐ யூனிட் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது. இது அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், இது அப்படியே தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது என்ன, எதனால வந்து இது எஸ்ஐ யூனிட் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அக்செப்டட் யூனிவர்சலி. இட் இஸ் அக்செப்டட் யூனிவர்சலி. ஃப்ரெஞ்சு வேர்டில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமே இன்டர்நேஷனலே டி யூனிட்ஸ். அப்போ அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதான் எஸ்ஐ, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதுதான் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த இயர் 1863 இட் வாஸ் அக்செப்டட் இந்த கான்ஃபரன்ஸ். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உலகம் பூரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற யூனிட் சிஸ்டம். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் சிஸ்டம் வந்து இன்னொரு யூனிட் சிஸ்டம் எப்படி மாற்றுறது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே யுவர் கிராஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ரிவர். மெயினாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, இந்த சிஜிஎஸ் இந்த எஸ்ஐ சிஸ்டம் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சிஸ்டமும் என்ன சொல்லிடலாம், we can call it as metric system or decimal system. மெட்ரிக் சிஸ்டம் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால இது என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் பூரா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எஃபிஎஸ் அப்படின்றது நியர்லி இட் இஸ் அப்சொலேட். அப்சொலேட்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நத்திங் பட் வாய்டு, காலி ஆயிடுச்சு. ஏன்னா இதில் என்ன கிடையாது, விச் இஸ் நாட் ஃபாலோயிங் தி மெட்ரிக் சிஸ்டம். இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதனால நிறைய பேருக்கு இதில் கஷ்டங்கள் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த எஃபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த 3 தான். பிகாஸ் ஆஃப் த ரீசன் தட் metric system or decimal system is followed in CGS, MKS and SI system, right? So இந்த யூனிட்ல இந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், பிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னு பார்த்திருக்கோம், யூனிட்ஸ் பார்த்திருக்கோம், மெஷர்மெண்ட் பார்த்திருக்கோம், what are the types of physical quantities பார்த்திருக்கோம், what are the types of unit systems பார்த்திருக்கோம். இதில் எது மெயினாக இப்போ யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்கூல்மேட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் சீ இன் another video. Thank you so much. Take care.